இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இப்ப பழைய மனுஷன் நான் வாழ்றேனா இல்லை எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறாரா? நீங்களும் நானும் பிள்ளைகளாகும்படிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அவருக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். பழைய மனுஷன் தான் நமக்குள்ள வாழ்றானா இல்லை இயேசு அவருக்காக நம்ம வாங்கினதற்கு பின்பதாக இயேசுவை போல குணாதிசயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? அதை தான் பவுல் சொல்லுகிறாரு. இப்படி இருக்க அப்படின்னா இயேசு வாங்கி இருக்க, அவருக்கு சொந்தமாக வாங்கி இருக்க, அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு இருக்க பழைய மனுஷன் தான் இன்னும் வாழ்றானா இல்லை புதிய மனுஷனை நாம் எடுத்து காட்டுகிறோமா அப்படின்னு பவுல் சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்முடையவர்கள் அல்ல. இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தணும். பழைய மனுஷனை களைஞ்சிட்டு அவருக்கு ஒப்பா இருக்கிற புதிய மனுஷ சாயலை நம்ம ஆண்டவரிடத்துல காண்பிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.